தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் ஸ்தோத்திரங்கள். வெகு நாட்களாக நான் கர்த்தருக்காக காத்திருக்கிறேன். 1 மாதம் 2 மாதம் இல்லைங்க, 2-3 வருடங்களாக, ஏன் 5 வருடங்களாக கூட ஒரு சில காரியத்துக்காக ஜெபித்து காத்து கொண்டு இருக்கிறேன். எனக்கு ஒரு பதிலும் வரவில்லை, ஒரு உத்தரவும் வரவில்லை. இது தேவனுக்கு சித்தமா சித்தம் இல்லையா என்று கூட தெரியவில்லை. ஆனாலும் நான் காத்திருக்கிறேன். காத்திருக்கிற உங்களுக்கு வேதம் சொல்லுகிறது. நான் உங்களுக்கு அந்த வசனத்தை வாசிக்கிற விரும்புகிறேன். ஏசாயா 64ஆம் அதிகாரம் 4வது வசனம். தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவர்களை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. இந்த விஷயங்கள் உங்களுக்கு புரிகிறதா? 3 விஷயங்கள் சொல்லப்படுகிறது. ஒன்று, இதுல இந்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, கேட்டதில்லை. நீங்க என்ன செய்ய போறீங்கன்றது யாரும் கேட்டது கிடையாது. 2வது, செவியால் உணர்ந்ததும் இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அவைகளை கண்டதும் இல்லை. இது ஏற்கனவே கூட 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தில் இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, தேவன் ஒரு காரியத்தை சைலண்டாக இருக்கிறார், எந்த ஒரு பதிலும் வரலன்னா 2 விஷயங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று, மிகப்பெரிய அளவில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்வதற்காக இந்த தாமதம். 2வது, தேவனுக்கு சித்தமில்லாத காரியமாக இருக்கலாம். இந்த 2 காரியம் மாத்திரம்தான். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை ஒருபோதுமே. நான் பல வருடங்களாக காத்து கொண்டு இருக்கிறேன். கட்டாயம் எனக்கு அந்த விஷயம் வேணும். நான் அது என்னுடைய வாழ்க்கை பிரச்சனை, அல்லது எதிர்கால பிரச்சனை, அல்லது என் குடும்ப பிரச்சனை, ஏதோ முக்கியமான காரியமாக இருக்கலாம். அதற்காக ஜெபித்து எதிர்பார்த்து நீங்க காத்து கொண்டு இருக்கலாம். பாருங்க, நீங்க பல விதத்துல யோசிக்கலாம். இப்ப தாவீதை எடுத்துக்கோங்க, எலியாவை எடுத்துக்கோங்க, எலிசாவை எடுத்துக்கோங்க, யோசுவாவை எடுத்துக்கோங்க. இவங்க எல்லாரும் நான் இதை செய்யட்டுமா, இதை செய்ய வேண்டாமான்னு கேட்கும்போது அவங்களுக்கு உடனடியாக பதில் வருகிறது. ஆனா நம்ம போன்ற மனிதர்களுக்கு மாத்திரம் பதிலே இல்லையே என்று சில வேளைகள் நம்ம யோசிக்கிறது உண்டு. ஆனா சில விஷயங்களை கர்த்தர் வெளிப்படுத்த மாட்டார். அந்த மாதிரி விஷயங்களை நம்ம சில நேரங்களை கட்டாயப்படுத்தி எனக்கு தெரிந்தே ஆக வேண்டும் என்று கேட்க முடியாது. ஏன்னா ஒருவேளை அது உங்களுக்கு சர்ப்ரைஸா கூட இருக்கலாம். ரொம்ப வருடங்கள் ஆகியும் அதற்கான ஒரு பதில் கூட வரல அப்படின்னா அவனுக்கு சித்தம் இல்லைன்னு அர்த்தம். இல்லை, ஏதோ ஒரு விதத்துல டைரக்டா சொல்லாம ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு ஒரு காரியங்கள் இது சம்பந்தமா பேசுறாருன்னா நிச்சயமாக இந்த விஷயம் கர்த்தருக்கு சித்தம், இது உங்களுக்கு வாய்க்கும். ஆனா தாமதமானாலும் இது பெஸ்டானதா வாய்க்கும். ஏன்னா நம்ம கேட்டதும் இல்லை, பார்த்ததும் இல்லை, உணர்ந்ததும் இல்லை. வசனம் சொல்லுகிறது, நீ கண்டு விசுவாசிக்கிறத காட்டிலும் காணாம விசுவாசிக்கிறது உண்மையாகவே பாக்கியம். ஏன் தெரியுமா? அது ஒருவேளை நீ நினைச்சே பார்க்க முடியாத அற்புதமா இருக்கலாம். நீ ஒண்ணு கேட்டிருப்ப, நீ சின்னதா கேட்டிருப்ப, அவனோட திட்டம் பெரிதா இருந்திருக்கலாம். அதற்கான நேரம் வரும் வரைக்கும் காத்திருந்து கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்றாரு, நான் இவ்வளவு நாள் உன்னை காக்க வச்சேன், ஆனா காக்க வச்சாலும் அதுக்கேற்ற விதத்துல நான் என்ன பண்ணிடுவேன், ரெட்டிப்பா கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு இந்த வசனம் சொல்றாரு. நம்ம கேட்டதும் இல்லை, உணர்ந்ததும் இல்லை, அதை பத்தி நம்ம என்ன பண்ணதில்லை, கண்டதும் இல்லை. ஆகினால காத்திருங்க. 2 விஷயங்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு அறிகுறியுமே இல்லைன்னா தேவனுக்கு சித்தம் இல்லைன்னு அர்த்தம். அதை கைவிட்டுடுங்க. இல்லை, பேச விரும்புகிறாரா, ஏதோ ஒரு விதத்தில் செய்ய போகிறேன்னு சொல்கிறாரா, நிச்சயமாக நடக்கும். காத்து கொண்டிருங்கள். இதன் மூலமாக உங்களுக்கு பெரிய அற்புதம் காத்து கொண்டிருக்கிறது. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறார் ராஜா. இந்த நாளை தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து தருவீராக. தேவ சமூகத்தில் எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். யாரெல்லாம் உமக்காக காத்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை இன்னும் நீங்கள் திடப்படுத்துங்க. சில வார்த்தைகள் நிமித்தம் அவர்களுக்கு உறுதிப்படுத்துங்க. இது எப்பொழுது செய்வீர் என்று காத்து கொண்டிருக்கிற அவர்களுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி சீக்கிரத்தில் நீங்கள் இறங்கி அற்புதங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.